இந்த பூஜாவோட ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9500 ஆயிருக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டு, வித்து வந்து 2 ஃபீட்டு. 7x2 பூஜா வந்து நம்ம வந்து ஷெல்ஃப் போட்டு நடுவில் ஒரு பார்ட்டிஷன், அந்த புக்கெலாம் வைக்கும்போது வெயிட் தாங்கணுன்றதுக்காக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ கடப்பாக்கல் வச்சிருக்கிற டோர் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது 5200. ஆனால் அதோட சைஸு 7x4. அதுக்கு நம்ம டோர் மட்டும் போட்டிருக்கனால ரேட் வந்து கம்மி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 7x FRB MDF நீங்கள் ரப்பர் வுட் எதில் பண்ணிங்கனாலும் இதோட ரேட்டு வந்து தனியாக தான் வரும். இதுக்கு வந்து தனி ரேட்டு தான் போடுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், அதனால் வந்து இதுக்கு வந்து தனி ரேட்டு தான் போடுவாங்க. ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீட்டில் பண்ண இன்டீரியரோட ப்ரைஸ் பார்க்க போகிறோம். தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூஜாவுக்கு எவ்வளோ இருக்குது, பெட்ரூமில் வந்து கபோர்டுக்கு எவ்வளோ இருக்குது, மேலே லாஃப்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது, ப்ளஸ்ஸு கிச்சனில் நம்ம பண்ணுற ஆக்சசரிஸ்லாம் அது எவ்வளோ ஆகுது, நீங்கள் ஆக்சசரிஸ் போடாமல் நீங்கள் வெறும் டோர் மட்டும் போட்டிங்கன்னா அது எவ்வளோ ஆகுதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். அதுமாதிரி பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரேட் வந்து அதிகமாகுது, நீங்கள் வெறும் டோர் மட்டும் போட்டிங்கன்னா அதுக்கு ரேட் எவ்வளோ ஆகுதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து தனித்தனியாக சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாலில் வந்து பூஜா பண்ணியிருக்கோம். இந்த பூஜா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து கடப்பாக்கல் வைக்கல, டோர் மட்டும் போட்டால் அது ஒரு ரேட்டு. அது ஒரு ரேட்டுன்னா நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் டோர் மட்டும் போடும்போது 7x4 28 ஸ்கொயர் ஃபீட்டில் முடியும். இதே மாதிரி பாக்ஸ் பண்ணி உள்ள ஷெல்ஃப்லாம் போடும்போது அது 50லேருந்து 60 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்கொயர் ஃபீட் அதிகமாகும். ரேட் எல்லாம் அதுதான். 200னா 200 தான், 260னா 260 தான். அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து அதிகமாகும் போது இன்ட்டு பண்ணும்போது டோர் போடுறதுக்கும் இதுக்கும் ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இந்த பூஜாவோட ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9500 ஆயிருக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டு, வித்து வந்து 2 ஃபீட்டு. 7x2 பூஜா வந்து நம்ம உள்ள ஷெல்ஃப் போட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு 9500 இந்த பூஜாவோட காஸ்ட்டு. அடுத்தது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஷெல்ஃப் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து ஷெல்ஃப் போட்டு பண்ணியிருக்கோம். கீழே வந்து புக் ஷெல்ஃப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஷெல்ஃப் போட்டு நடுவில் ஒரு பார்ட்டிஷன், அந்த புக்கெலாம் வைக்கும்போது வெயிட் தாங்கணுன்றதுக்காக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து பெட்ரூமில் எல்லா பெட்ரூம்லேயும் வந்து கடப்பாக்கல் போட்டிருந்தாங்க. ஒரு சைடு ரைட் சைடில் ஒரு 4 ஃபீட்டில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் இன்னொரு செகண்ட் பெட்ரூம்லேயும் மொத்தம் 3 பெட்ரூம் இவங்களுக்கு. செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இருந்தனால அதையும் அவங்க யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 7200. கீழே இந்த கடப்பாக்கல் வச்சுருக்கிற கபோர்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5200. லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 7x2 ஃபீட்டுக்கு பண்ண அந்த கபோர்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9200. கீழே இருக்கிற அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2700. இப்போ கடப்பாக்கல் வச்சுருக்கிற டோர் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது 5200. ஆனால் அதோட சைஸு 7x4. அதுக்கு நம்ம டோர் மட்டும் போட்டிருக்கனால ரேட் வந்து கம்மி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 7x2 நம்ம ஃபுல்லாக ஷெல்ஃப் போட்டு பண்ணது, அது வந்து 9200. இந்த 4000 டிஃப்ரென்ஸ் காரணம் உள்ளே போடுற ஷெல்ஃப்லேருந்து எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறதுனால அந்த ரேட் வந்திருக்கு. இப்போ செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மிரர் வந்து நேராக செவுத்தில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஷீட்டு கொடுத்து அதுக்கு மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஹேங்கருக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கீழே அதே மாதிரி புக் ஷெல்ஃப் அவங்க வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்ம அதே மாதிரி அந்த ரூமில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி டைப்பில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து கடப்பாக்கல் இருக்குது. இதில் வந்து டோர் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே தான் 4 ஃபீட்டு. இந்த 3 டோராக ஏன் கீழே போட்டிருக்கோன்னா உங்களுக்கு கட்டில் வருதுங்க, அதனால் வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக 3 டோர் கொடுத்துருக்கோம். இதோட ரேட்டு அதே தான். அந்த லாஃப்ட் வந்து 7200, இந்த கபோர்டு வந்து 5200. இந்த லெஃப்ட் சைடில் பண்ணி அந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா 11400. அது ஏன்னா கீழேயும் சேர்த்து கீழே பண்ணதும் அது ரெண்டுமே சேர்த்து வந்து 11400. இப்போ வந்து தேர்ட் பெட்ரூம். இந்த தேர்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெறும் டோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். கபோர்டுக்கு வந்து கடப்பாக்கல் இருக்குது, அதில் டோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் பண்ணலை. அதனால் அதே தான் 5200 வந்து கபோர்டுக்கு, அதே 7x4. மேலே லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 6000. இது லாஃப்ட் வந்து சின்னது, அது வந்து 12 ஃபீட்டு. அந்த லாஃப்ட்டு நீங்கள் 2 லாஃப்ட்டும் பார்த்தது, இது வந்து 10 ஃபீட்டு. இது வந்து 6000. இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நார்மலாக வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி பண்ணணும்னா ட்ராயர் வைப்போம். இந்த ட்ராயரோட ரேட்டு வந்து நீங்கள் பிவிசியில் பண்ணாலும் யூபிவிசியில் பண்ணாலும் வுட்டு, அலுமினியம், FRB MDF நீங்கள் ரப்பர் வுட் எதில் பண்ணிங்கனாலும் இதோட ரேட்டு வந்து தனியாக தான் வரும். இதுக்கு வந்து தனி ரேட்டு தான் போடுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், அதனால் வந்து இதுக்கு வந்து தனி ரேட்டு தான் போடுவாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் போட முடிஞ்சது. ஏன்னா கீழே அந்த ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருந்தாங்க. நீங்கள் அந்த 3 இன்ச்சு வச்சு கட்டுவாங்க அந்த பைப் லைன் போகிறதுக்காக. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் பக்கத்தில் மட்டும் கட்டினா போதும். மிச்சம் நீங்கள் கேஸுக்கு எப்படி விடுவீங்களோ அதே மாதிரி விட்டிங்கன்னா நம்ம 3ஆக போட்டுக்கலாம். கட்லரி, பிளேன் பிளேட்டு. இது ஒரு கட்லரி, அதான் 3 சேர்த்து வந்து 7500 வரும். ஒன்று வந்து 2500. எத்தனை ட்ராயர் போடுறீங்களோ அதுக்கான சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும். அது வந்து நீங்கள் 3 போடலாம், 4 இந்த மாதிரி நீங்கள் 2 தான் போட முடியும். அந்த ஸ்டெப்ஸ் வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் 4ஆக போடலாம்.
அப்படி போடும்போது உங்களுக்கு எத்தனை ட்ராயர் வருதோ அதுக்கான சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கபோர்டு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டு வந்து ஃபுல் சீலிங் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லாமே கடப்பாக்கல் இருந்தது, வெறும் டோர் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் ஷெல்ஃபோ பார்ட்டிஷனோ எதுவும் கொடுக்கல. அப்புறம் வந்து கிச்சன் கீழே வந்து 2 ட்ராயர் கொடுத்து அதுக்கு வந்து டோர் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே பாக்ஸில் வந்து கண்ணாடி வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து ஷீட்டு மட்டும் போட்டால் போதும், எங்களுக்கு டோர் மட்டும் அந்த கண்ணாடி இல்லாமல் நீங்கள் போடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நம்ம அதை போட்டுட்டு கீழே வந்து ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 21,000 ஆச்சு. இதில் 5,000 வந்து ட்ராயருக்கு ஒரு அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து 2,500, 2 போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 5,000 வந்து ஆயிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா. இது 3 பண்ணுறதுக்கு வந்து 16,000 வந்து ஆயிருக்கு. நான் இப்போ சொன்ன காஸ்ட் எல்லாமே வந்து இந்த வீட்டில் பண்ண மெட்டீரியலோட காஸ்ட்டு நான் சொன்னேன். இந்த மெட்டீரியலோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா 200 per ஸ்கொயர் ஃபீட்டு. இதே நீங்கள் 260 பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வரும், 270 பண்ணும்போது அது எக்ஸ்ட்ராவாக வரும். இது வந்து லைட் வெயிட் மெட்டீரியல். இதோட காஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு தனித்தனியாக சொன்னேன். இதை வச்சு நீங்கள் சும்மா ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம், அதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். இதையே எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வந்து கிச்சன் நீங்கள் 21,000 தானே பண்ணியிருக்கீங்க, இங்கே ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கிச்சன் வந்து பெருசாக இருக்கும், அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் அதிகமாகும் போது ரேட் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம பார்த்த இந்த இன்டீரியரோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இதுக்கு மொத்த காஸ்ட் வந்து 80,000 ஆயிருக்கு. 80,000 ரூபாய் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாக பண்ணதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 80,000 ஆயிருக்கு. இதுலேயே ஹெவி மெட்டல் போனீங்கன்னா 1 lakh மேலே கண்டிப்பாக வந்துடும். இது வந்து 200 மெட்டீரியல்ன்றனால நம்மளுக்கு வந்து 1 lakh வந்து முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.